இந்த ஸ்லோகத்துக்கு தினம் ஒரு ஸ்லோகத்துக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்கிறேன், வேணுங்கிறவா குறிச்சுக்கோங்க. இந்த தயானந்த பஞ்சகத்தினுடைய ஒரு ஸ்லோகத்துக்கு அப்புறம் நான் கீதையை தொடங்கி சொல்கிறேன். நாங்கள் கொடுக்க போகிறது வெறும் ஸ்லோகம்தான் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த தமிழ் பொருளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்லோகத்திலையும் கடைசி வரி தயானந்த ரூபம் மதாச்சாரிய மேடே. சுவாமி என்னுடைய குருநாதர் பரமார்த்தானந்த சுவாமிஜி தன்னுடைய குருநாதரை நமஸ்காரம் பண்ணுறதா சொல்லுகிறார். அக்னிமீடே புரோஹிதம், அக்னிமீடே மாதிரி இந்த ஈடேன்னா வணங்குகிறேன், வழிபடுகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன், நினைக்கிறேன், தியானிக்கிறேன், எல்லா அர்த்தமும் சொல்லலாம். மத் ஆச்சாரியம் ஈடே, என்னுடைய ஆச்சாரியரை, சாஸ்திரத்தை நன்கு அறிந்து சாஸ்திரத்தை விளக்கி சொல்பவரை, சினோதிஹி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஷ்ச தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே. என்னுடைய ஆச்சாரியரை சாஸ்திரத்தை நன்றாக விளக்கி சொல்லி தானும் சாஸ்திர நெறிப்படி வாழ்ந்து காட்டி என்னையும் சாஸ்திர நெறிப்படி வாழச் செய்கின்ற என்னுடைய ஆச்சாரியனை நான் வணங்குகிறேன். இந்த அத்தியாயத்தில் தான் பார்த்தோம், ஆச்சாரிய உபாசனங்கிறது ஒரு குணம். வேதாந்தம் படிக்கிற மாணவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம் ஆச்சாரிய உபாசனம். மதாச்சாரியமேடே, என்னுடைய ஆச்சாரியரை வணங்குகிறேன். அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது? தயானந்த ரூபம். இந்த இடத்துல ஃபிசிக்கல் ஃபார்மை தான் சொல்கிறது. இந்த ரூபம் குரு வடிவாகின்னு சொல்கிற மாதிரி குரு ஒரு வடிவத்தில் வர்றார், மனித வடிவத்தில் வர்றார், உபதேசம் பண்ணுறார். அதில் தயானந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய, தயானந்தர் என்ற பெயரோடு கூடிய வடிவத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய குருவை, ஆச்சாரியரை நான் வணங்குகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? சதா ஸ்மேரவக்திரம், எவர் ஸ்மைலிங் ஃபேஸ். சதா ஸ்மேரவக்திரம்னா எப்பவும் சிரிச்ச முகம், மலர்ந்த முகம். அப்புறம் இந்த கண்களில் கிருபா பூர்ண நேத்திரம், கருணை ததும்பும் கண்கள், கிருபா பூர்ண நேத்திரம். ஸ்திரம், ஸ்திரம்னா பாடம் சொல்கிறதுலையும் சரி கருத்து வாழ்க்கையிலையும் சரி உறுதியாக இருப்பவரை. எல்லாம் ரெண்டாம் வேற்றுமை. சதா ஸ்மேரவக்திரம், சதா ஈடேன்னு சொல்லலாம், எப்பொழுதும் வணங்குகிறேன்னு சொல்லலாம். எப்பவும் சுவாமிஜி ஸ்மைலிங், மலர்ந்த முகத்தோடு இருப்பார். கருணை ததும்பும் கண்களோடு விளங்குபவரை வணங்குகிறேன். உறுதியாக இருப்பவரை, பாடம் கற்றுக் கொடுக்கறதுல சாஸ்திரம் சொல்கிறதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். எல்லாம் விட்டு கொடுத்து சொல்கிறதெல்லாம் கிடையாது. இது இப்படி தான்ப்பா அப்படின்னு தெளிவாக, ஆத்தென்டிசிட்டி. அதே மாதிரி அதில் அந்த நிஷ்டையை எப்பவும் உடையவராக இருந்தார். ஸ்திரம். அப்புறம் தீனமித்திரம். தீனமித்திரம்னா எளியவர்களுக்கு நண்பர். ரொம்ப சாதாரண ஜனங்கள்கிட்டையும் பிரியமாக நண்பராக இருந்து, அங்கே பார்த்தா கோயம்புத்தூர் பக்கம்லாம் நிறைய கிராமத்து ஜனங்கள்கிட்டலாம் அவ்வளோ பிரியமாக இருந்திருக்கார், பழகியிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ எல்லாம் செய்திருக்கிறார். அதெல்லாம் சுவாமிஜி ஒருத்தர் எழுதியிருந்தார், கிரேட் கர்ணன் எழுதியிருந்தார். உண்மைதான். ஜனப்பிரீத்தி பாத்திரம், சுவிஜாத சாஸ்திரம், சாஸ்திரத்தினுடைய உள்ளார்ந்த பொருளை நன்கு உணர்ந்தவர். சுவிஜாத சாஸ்திரம். கஷாயாக்த வஸ்திரம், இந்த காஷாய வர்ணம் உடைய வஸ்திரத்தை, தியாகத்தின் சின்னமான, அறிவின் சின்னமான இந்த கஷாய வஸ்திரத்தை தரித்திருக்கின்றவரை வணங்குகிறேன். சதா ஸ்மேரவக்திரம் தயானந்த ரூபம் மதாச்சாரியமீடே, சதா கிருபாபூர்ண நேத்திரம் தயானந்த ரூபம் மதாச்சாரியமீடே. எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். தயானந்த மத ஆச்சாரியன், என்னுடைய ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு இந்த விசேஷணங்கள்லாம் பொருந்துகிறது. நான் என்னுடைய குருவை வணங்குகிறேன். எப்படிப்பட்டவர் என்னுடைய குருநாதர்? தயானந்தர் என்கின்ற பெயரை உடைய என்னுடைய குருநாதர், இந்த மனித வடிவம் தாங்கி வந்த என்னுடைய குருநாதர். அவர் இத்தனை நற்குணங்கள் நிரம்ப பெற்றவர், இத்தனை பண்புகளை உடையவர். ஆகவே அவரை வணங்குவதன் மூலம் அவருடைய குணத்தை போற்றுகிறேன். அதான் எப்போவுமே நம்ம ஒரு ஆளை வழிபடுறதில்ல, அந்த ஆள்கிட்ட இருக்கிற குணங்களைத்தான் வழிபடுறோம்.
வடிவம் முக்கியமல்ல, வடிவம் வரும், வடிவம் போகும். குணங்கள் வடிவத்தின் மீது வடிவத்தின் வாயிலாக வெளிப்படுகின்றன. குணங்கள் குணியை சார்ந்திருக்கின்றன. அது மாதிரி சுவாமியோட அந்த இதெல்லாம் சுவாமி மூலமாக அதை பார்த்தோம். அதனால் இந்த ஸ்லோகம் இந்த அர்த்தத்தை சொல்கிறது. சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நான் சுருக்கமாக கொஞ்சம் அர்த்தம் கொஞ்சம் விரிவாக சொல்லிவிட்டேன். ஆக எப்பொழுதும் புன்முறுவல் பூத்திருப்பவரை, கருணை ததும்பும் கண்களை உடையவரை, உறுதியாக இருப்பவரை, எளியவர்களுக்கு நண்பரை, மக்களின் பேரன்புக்கு பாத்திரமானவரை, அதை விட்டுட்டேன், ஜனப்பிரீதி பாத்திரம், மக்களின் பேரன்புக்கு பாத்திரமாக இருப்பவரை, தகுதியானவரை, மதிப்புக்குரியவரை, எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு ஆழ்ந்து அறிந்தவரை, கஷாய வஸ்திரத்தை தரித்திருப்பவரை, தயானந்த ரூபத்தை உடையவரை, என்னுடைய ஆச்சாரியரை நான் போற்றி வணங்குகிறேன். மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் போற்றி வணங்குகிறேன் என்பது பொருள். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்.